மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.3 7வது கணக்குக்குரிய விடை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பின்வரும் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க. நமக்கு 3 பக்க அளவு கொடுத்துட்டு 3 பக்க அளவுக்கும் நமக்கு கனசதுரத்தோட கன அளவு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பக்க அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா a = 5 சென்டிமீட்டர். கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது? a². அப்போ ஏங்கிறது எவ்வளவு? 5. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இதை நம்ம 5³ எழுதுவோமா? என்ன அர்த்தம்? 5 நம்ம 3 தடவை எழுதணும்னு அர்த்தம். 5 × 5 × 5. சரிங்களா? 5 எவ்வளவுப்பா? 25 × 5. 25ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவுப்பா? 125. கன அளவு அப்படிங்கிறனால என்ன போட போறோம் அப்படின்னா cm³ அப்படிங்கிறத சேர்த்து எழுதிக்கணும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a = 3.5 மீட்டர். இந்த கனசதுரத்தினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக என்ன போடுவோம்? 3.5 போடுவோமா? ஃபார்முலா என்னது? a³ தானப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்? 3.5 3 தடவை எழுதணும். 3.5 × 3.5 × 3.5. 3 இருக்கிறதுனால முதல் 2 ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பெருக்கிக்கோங்க. 3.5ஐயும் 3.5ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 12.25 வரும். × 3.5. 12.25ஐயும் 3.5ஐயும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா நமக்கு விட என்ன வரும் அப்படின்னா 42.875 மீட்டர்³ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பாருங்க, அடுத்து என்ன பக்க அளவு கொடுத்துருக்காங்க? a = 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? 21³. இப்போ 21 எத்தனை தடவை பண்ணும்பா? 3 தடவை போடணும் அர்த்தம். 21 × 21 × 21. சரிங்களா? 21ஐயும் 21ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 441 × 21. இப்போ 441ஐயும் 21ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 9261 சென்டிமீட்டர்³ அப்படின்னு எழுதியாச்சுன்னா இந்த சம் முடிந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.